வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏகா பாலா விலாக்ஸ். சாரி மக்களே, நானும் இந்த வியட்நாம் சீரீஸை சீக்கிரமாக முடிக்கலான்னு தான் பார்க்குறேன். பட் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால சில பர்சனல் ரீசன்ஸ் என்னால் வீடியோவை அப்லோட் பண்ண முடியல. இனிமேல் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வெயிலோட தாக்கம் உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போன வீடியோவில் டனாங்கில் மார்பிள் மவுண்டைன்ஸ் ஃபுல்லாக சுற்றி பார்த்து வந்திருப்போம். தென் அதை பார்த்து முடிச்சுட்டு தப்பான ரூட் வழியாக கீழே இறங்கி வந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு மெயின் ரோட்டை பிடிக்கவே 6 மணிக்கிட்ட ஆகிடுச்சுங்க. அங்கேருந்து ரூமுக்கு போயிட்டுருக்க வழியில் தான் இந்த சூப்பரான பார்க் எங்கள் கண்ணில் பட்டுச்சு. எவ்வளோ ஃப்ளவர்ஸை பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. அப்படியே அள்ளிட்டு போயிடலாம் போல் இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் ஃப்ளவர் ஷோ நடக்கிற மாதிரி இங்கே அடிக்கடி இந்த மாதிரி ஃப்ளவர் ஷோ தீம்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க போல். இந்த கூடையாக இருக்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கூட மேல கூட வச்சு கூட நூறு போறவளே. இந்த கூடையாக இருக்கிற ஃப்ளவர்ஸ்க்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு பைசைக்கிளுமே இருந்துச்சு. ஸோ அந்த சைக்கிளில் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு பாலா உட்கார வச்சா அது காலை வரி விட்டுருச்சு. அப்புறம் நாங்கள் விட்டுருவோமா விடாமல் அதில் உட்காந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பாலாக்கு தான் கொஞ்சம் அடி பலம்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் தட் அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு போய் எல்லா திங்ஸையும் வச்சுட்டு எந்த பேகும் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக கிளம்பிட்டோம் சுற்றுறதுக்கு. ஃபஸ்ட்டு நல்ல தரமான ஸ்பாட்டுன்னு நினச்சி நாங்கள் போன ரோட் சைட் கடை தான் இந்த ஃப்ரைடு கிரில்ட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய கிடைக்கிற ஸ்நாக் ஷாப்புங்க. கலர் கலராக வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. நாங்களும் சில ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதோ அந்த பையன் பார்த்தீங்களா எப்படா வரும்னு பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான் பாருங்கள். இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த குட்டி குட்டி சேர் தான் இருக்கும். நம்ம ஊர்லலாம் இருக்க மாதிரி அந்த பெரிய ஸ்டூலோ சேரோ இங்கே எங்கேயுமே பார்க்கவே முடியல. அண்ட் நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஆசையாக ப்ரான் 65ன்னு நினச்சி வாயில் வச்ச எனக்கு அங்கே தாங்க இருந்துச்சு ஷாக்கு. லட்டுல வச்சு நினச்சியாதாஸ் நட்டுல வச்சேன். அந்த மாதிரி பார்த்த உடனே நான் சுதாரிச்சிருந்துருக்கணும். இவ்வளோ சீப்பாக எப்படா ப்ரான்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. கடைசியில் கடலை மாவில் மிக்ஸ் பண்ணி ப்ரான்ஸை அரைச்சிட்டு அதோட இதை வந்து கடலை மாவில் மிக்ஸ் பண்ணி சேர்த்து இந்த மாதிரி ப்ரான்ஸோட டிசைன்ஸ்லையே பிடிச்சி வச்சுருந்தாங்க போல். சரி பரவாயில்ல, அவங்க கொடுத்த அந்த சில்லி சாஸில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. லெமன் ஜூஸும் குடிச்சிட்டு ட்ராகன் ஷோ பார்க்க தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். கோனியானில் இருக்கு. டனாங்கோட மோஸ்ட் ஃபேமஸான ஸ்பாட்னா அது இந்த ட்ராகன் பிரிட்ஜ் தான். அதுவும் வீக்கெண்டில் இங்கே ட்ராகன் ஷோ நடக்கும். ஸோ இந்த பிளேஸ்க்கு வீக்கெண்டில் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பாப்போம் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்களேன். ட்ராகன் டான்ஸ் தான் அதுக்கு பேர். ட்ராகன் மட்டும் இதை பார்த்துச்சுன்னா தற்கொலை பண்ணிக்கும். இன்னைக்கு அடிக்கிற அடியில் மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். இந்த ட்ராகன் பிரிட்ஜுங்கிறது ஒன்றும் இல்லை, சாதாரணமான பிரிட்ஜு தான். பட் ஆனால் ட்ராகனோட ஷேப்லேயே ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு 5 கலர்ஸில் அந்த ட்ராகனோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்ட் இது ஒரு ஃபேமஸான ஸ்பாட்டும் கூட. அண்ட் அந்த இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா உட்காந்து ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் தான். ஃபுல்லாகவே நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய ஃப்ளவர்ஸும் வச்சு நல்ல நியூ இயர் டெக்கரேஷன் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நம்ம போயிருந்த டைமில் ட்ராகன் ஷோவுமே நடந்துச்சு. ஸோ அதையுமே வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். ட்ராகன் ஷோவை பொறுத்தவரை ட்ராகனோட வாயிலிருந்து தண்ணி, நெருப்பு, புகைன்னு இது 3மே ஃபியூ மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. செம்ம க்ரௌடாக இருக்குங்க அங்கே ஃபுல்லாகவே. நல்ல ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு. அண்ட் அங்கேருந்து நம்ம நடந்து போனோன்னா நெக்ஸ்ட்டு நம்ம லவ்வர்ஸ் பிரிட்ஜ் தான். திஸ் லவ்வர்ஸ் பிரிட்ஜ் ஜஸ்ட் வாவுங்க. ஃபுல்லாக ஹார்ட்டினாக லைட் செட்டப் பண்ணிவிட்டு லவ்வர்ஸ் பிரிட்ஜுங்கிறதுக்கு பேருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நம்ம ட்ராகன் பிரிட்ஜுக்கு கீழே இருந்து ஒரு லென்த்து ஃபுல்லாகவே அந்த லவ்வர்ஸ் பிரிட்ஜ் வாக் தான் இருக்கும். ஸோ அது வந்து ஃபுல்லாகவே பிளாட்ஃபார்ம் மேலே நடந்து போகிற மாதிரி இருக்கும். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த லவ் பிரிட்ஜை தாண்டி நடந்து வந்தால் இந்த மிஷின் ஒன்று இருந்துச்சுங்க. இதில் நாங்கள் வந்துட்டு ஒரு ட்ரிங்க் ஒன்று வாங்கியிருந்தோம். அண்ட் இந்த ட்ரிங்க்கோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10,000 டாங் தான் போட்டிருந்துச்சு. இதையே வந்துட்டு மார்பிள் மவுண்டைன்ஸில் 20,000 டாங் கொடுத்து நாங்கள் வாங்கியிருந்தோம். பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட்ஸுமே நிறைய சேஞ்ச் ஆகுது.
to the city streets, we began to feel the fire. We rise like அண்ட் அப்படியே ரிலாக்ஸாக அந்த ட்ரிங்கை குடிச்சிட்டே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து வந்து ட்ராகன் பிரிட்ஜு தெளிவாக தெரிகிற மாதிரி நல்ல ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் ஒன்று இருந்துச்சு. இதில் வந்து அந்த ட்ராகனோட கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும் உங்களுக்கே பார்த்தா. அந்த ட்ராகன் கலர்ஸ் சேஞ்ச் ஆகும்போது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்குங்க. ப்ளூ கலர், எல்லோ கலர், ஆரஞ்சு, ஸ்கை ப்ளூ, க்ரீன்னு அது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ஃபியூ மினிட்ஸ் ஒன்ஸு. தண்ணி ஊற்றுது. ஓகே. அப்புறம் இந்த சிங்கத்தோட வாயிலேருந்து தண்ணி கரெக்டாக என்னோடய வாயில் ஊற்றுற மாதிரி பிக்சர்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். இதில் ஒரு பிக்சர் எடுக்கிறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே. ஃபைனலி மூக்கில் கொட்டுற மாதிரி, வாயில் கொட்டுற மாதிரி, காதில் கொட்டுற மாதிரின்னு நிறைய பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்தோம். நல்ல காமெடியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்புறம் அங்கேருந்து ஆப்போசிட் சைடில் வெளியில் நடந்து வந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும். இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ், பேக்ஸு, மேக்னட்ஸு, ஃப்ரிட்ஜில் ஒட்டுற மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் சாப்பிட்றதுக்குன்னு இங்கே நிறைய ஐட்டம்ஸ் சீப்பாகவும் கிடைக்கும், நல்ல குவாலிட்டிலையும் கிடைக்கும். அப்புறம் நிறைய இடங்களில் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம். லெக் மசாஜு, நெக் மசாஜு, அந்த மாதிரிலாம் நிறைய மசாஜஸ் இங்கே இருக்கும். இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் இப்போது நம்ம போய்கிட்டு இருக்கோம். என்ட்ரன்ஸ்லையே பார்த்திங்கன்னா இந்த குட்டி பசங்க கார்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு பிளேஸ் இருக்கும். பே பண்ணிவிட்டு நம்ம அதை விளையாண்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறது இந்த பனானா பேன் கேக்ஸ் தான். பாலாக்கு வந்து இதோட டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்கல. எனக்குமே வந்துட்டு ஓகேவாக தான் இருந்துச்சு. இது வந்து மைதா ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு பனானாவை பீஸ் பண்ணி உள்ளர வச்சு பட்டரில் தவாவில் போட்டு எடுத்து தராங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு. அண்ட் இந்த மார்க்கெட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா சன்ட்ரா நைட் மார்க்கெட்டு. ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி இந்த மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அண்ட் இந்த மார்க்கெட்டோட டைமிங் பார்த்தோன்னா ஈவினிங் 5க்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நைட்டு 10 o'clock வரைக்கும் தான் இருக்குது. ஆஃப்டர் 10 PM பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9:30லேருந்தே க்ளோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இருந்த இடமே தெரியாத அளவுக்கு காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. எவ்ரிடே எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் இந்த மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு மக்களே. மொதல் விஷயம், இந்த மார்க்கெட்டுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் ஒன்று, பேக் என்ட்ரன்ஸ் ஒன்று. நம்ம வந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போதே வந்துட்டு பார்த்திங்கன்னா சில சாப்பிட்ற கடைகள், ஸ்நாக்ஸ் கடைகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டின உடனேமே வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணுற மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அண்ட் இந்த மார்க்கெட்டில் வந்து சென்ட்ராக ஒரு பாயிண்ட்லேருந்து 4 பக்கம் பிரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து ஃபுல்லாக மசாஜஸ் மட்டுமே இருக்கும். அண்ட் அனதர் சைடு வந்து ஃபுல்லாக சாப்பாடு கடைகள் மட்டுமே இருக்கும். இன்னொரு சைடு வந்து ஷாப்பிங் பண்ணுற மாதிரி மட்டுமே இருக்கும். அண்ட் லாஸ்ட்டு சைடு வந்து மசாஜ் பண்ணிவிட்டு பார்சல் வாங்கிட்டு போகிற மாதிரி இடங்கள் இருக்கும். நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னையும் இந்த ஃபஸ்ட்டு ஷாப்லேயே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருந்தோம். இந்த கடையில் வந்து மேக்னட்ஸு, ஹேண்ட் ஃபேனு, பில்லோஸு, பேக்ஸு, டால்ஸுன்னு எல்லாமே எல்லா கடையிலையுமே இருந்துச்சு. பட் ஸ்டார்டிங் ஷாப்ஸ்லேயே வந்துட்டு ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. டிஸ்கவுண்ட் கூட பண்ணி தரேன்னு சொன்னாங்க. பட் இன்னுமே வந்துட்டு உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ஹேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளனில் டச் பண்ணி பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இந்த கீழே பஃப் மாதிரி வச்சுட்டு அமுக்கும்போது காதில் முயல்குட்டி மாதிரி எந்திரிக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருந்தேன். மெட்டீரியல் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இருப்பினும் சொல்ல வருவது என்ன அப்படின்னா, மை கருத்து வாட் இஸ் ஐம் சேயிங், இந்த மார்க்கெட்டில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இருக்கிற சில ஷாப்ஸோ இல்லை லாஸ்ட் இருக்கிற சில ஷாப்ஸோ இல்லாமல் நடுவில் இருக்கிற ஷாப்ஸில் வந்து வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் பர்ஸில் சில பைசாக்கள் கொஞ்சம் மீதி இருக்கும். போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாடுறா. பிகாஸ் நடுவில் இருக்கிற ஷாப்ஸில் வந்து ஃப்ரண்ட்டை விட நல்ல சீப்பான ரேட்டுக்கே கிடைக்கிது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்னும் தள்ளி கொஞ்சம் ஷாப்பில் வந்து ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ நிறைய கைண்ட் ஆஃப் வெரைட்டி இருந்துச்சு. கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. எல்லோ கலர், பிங்க் கலர், அந்த மாதிரிலாம் நிறையா கலர்ஸ்லையும் இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தோன்னா 250,000 டாங்லேருந்தே இருந்துச்சு. பட் இதிலலாம் வந்து கம்பார்ட்மெண்ட்ஸு, ஜிப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. லாக் இருக்கும், ஓப்பன் பண்ணால் உள்ளர ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அவ்வளோதான். நாங்களும் கொஞ்சம் நேரம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம்.
சரி இவ்வளோ சொல்கிறியே, நீ என்னதான் வாங்கினேன்னு தானே கேட்குறீங்க. வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? ஒன்றுமே வாங்கலைங்க. பிகாஸ் ரிட்டன் ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா மும்பை போய் மாறுற மாதிரி போட்டிருந்தோம். மண்டையில் இருந்த கொண்டையை மறந்துட்டியேடா அப்படின்ற மாதிரி. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டுக்கு 30 kg அலவுடு பெர் பர்சனுக்கு. பட் டொமஸ்டிக் ஃப்ளைட்டு மும்பைலேருந்து நம்ம மாறும்போது 15 kg தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி எங்கள் 2 பேருக்கும் சேர்த்து 35 kgக்கு மேலே இருக்குது. எப்படியாச்சும் கொஞ்சம் சரி கட்டி தேவையில்லாத ஜாமான்லாம் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து போகணும். ஸோ அதனால் நான் வந்து வெயிட்டாக இருக்கிற ஜாமான்லாம் எதுவுமே வந்துட்டு வாங்கலை. சின்னதாக வந்துட்டு இந்த ஃப்ரிட்ஜில் ஒட்டுற மாதிரி மேக்னெட்ஸு, ஏதாவது நம்ம மெமரிஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் ஏதாச்சும் நான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இன்னொரு விஷயம் வந்து எங்கள் பட்ஜெட்டில் ஷாப்பிங்கும் இல்லவே இல்லை. ஸோ நாங்கள் வந்துட்டு எதுவுமே பெருசாலாம் வாங்கலை. அப்புறம் எதுக்கு எல்லாத்தையுமே வாங்கின மாதிரி இவ்வளோ சீனு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்களை மாதிரியே என்னோட மக்களான நீங்களும் இந்த வியட்நாமை சுற்றி பார்க்கணும்ல. சப்போஸ் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் மக்களே. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். நெக்ஸ்ட்டு பக்கத்து ஷாப்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ வந்து கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து டிஷர்ட்லையும் நம்ம ஃபோன் கேஸ்லையும் பிரிண்ட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாகவே தந்துட்டு இருந்தாங்க. டெக்னாலஜி எங்கே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? எல்லாம் டெக்னாலஜி. முன்னாடிலாம் வந்துட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை காப்பி பண்ணி நம்ம எவ்வளோ வேலை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணுறதே ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. அப்புறம் க்யூட் இயர்ரிங்ஸ்லாம் இங்கே நிறைய இருந்துச்சு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ட்ரை ஃப்ரூட்ஸுமே இங்கே இருந்துச்சு. எனக்கு சிலதெல்லாம் பேரே தெரிலங்க. அந்தளவுக்கு வெரைட்டி நிறைய இருந்துச்சு. எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஜிஸில் வாங்கிக்கலாம். அப்புறம் இங்கே வந்துட்டு மேங்கோவுக்கு சீசனே கிடையாதுங்க. மாம்பழமும் சரி மாங்காயும் சரி இங்கே வந்து நிறைய கொட்டி கிடந்துச்சு. எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு. இப்போது நம்ம ஸ்பாட்டு சாப்பிட போகலாமா? வெரைட்டியாக நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சுங்க இங்கே சாப்பிட்றதுக்கு. மீட்டோடு சேர்த்து ரேடிஷு, லேடிஸ் ஃபிங்கரு, அப்புறம் கேரட்டும் போட்டு தந்தூரி மாதிரி பண்ணி தர்றாங்க. பட் எல்லாமே வந்துட்டு போர்க்கும் பீஃபும் தான் இங்கே அவைலபிள். சிக்கன் கிடையாது. பார்க்குறதுக்கே செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் ஆனால் வெண்டைக்காவெல்லாம் எப்படி மீட்டோடு சேர்த்து சாப்பிட்றதுன்னு இன்னும் எனக்கு புரியவே இல்லை. எப்படி தான் அவங்களாம் சாப்பிட்றாங்களோ தெரியல. வெண்டைக்காய் ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். அண்ட் மீட்டு எப்படின்னு எனக்கு சொல்ல தெரில. அண்ட் பெரிய லாப்ஸ்டர்ஸ் எல்லாம் இங்கே நிறையா இருந்துச்சு. நல்ல ஒரு முழங்கை அளவுக்கு இருக்கிற லாப்ஸ்டர் கூட இங்கே வந்து கிடச்சிச்சு. அது வந்து ஒரு 650,000 அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அண்ட் பெருசாக வாங்கும்போது கம்மி பண்ணி கேட்டாலும் வந்து அவங்க ஓரளவுக்கு ஒரு 50,000 ஒரு 100,000 அந்த மாதிரி வந்துட்டு குறைச்சுமே கொடுக்குறாங்க. இல்லை ரெண்டாக வாங்கும்போது கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் எங்கேயுமே சிம்பிள் இல்லை. You barbecue? Barbecue à? Chicken pork beef à? அண்ட் இந்த கடையில் தான் வந்துட்டு நம்ம ஷ்ரிம்ப் வாங்கியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆக்டோபஸ்ஸு, ஸ்டார் ஃபிஷ்ஷு, ஸ்குவிட்டு, ஸ்னெயில்ஸு, ஆயிஸ்டர்ஸு, அப்பா ரொம்ப குஷியோ அப்படின்ட்டு என்னென்னவோ நிறைய ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. எனக்கு வந்து பொதுவாகவே சீ ஃபுட் வந்து ஃபேவரெட்டு. பட் பாலாக்கு அப்படி கிடையாது. அப்படியே ஆப்போசிட்டுங்க. அவனுக்கு வந்து மீட் ஐட்டம்ஸ் தான் பிடிக்கும். சீ ஃபுட் சுத்தமாக பிடிக்காது. பட் என் கூட சேர்ந்து பாலாவும் சாப்பிட்டாங்க. சிம்பிளாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஷ்ரிம்ப் எடுத்து அவுட்டர் லேயரை கூட அப்படியே வச்சு மேலே பட்டர் போட்டுட்டு கிரில் பண்ணி தராங்க. உப்பு காரம்னு எதுவுமே கிடையாதுங்க ஃப்ளேவருக்கு. அதை கூட நம்ம தான் வந்துட்டு பீல் பண்ணி சாப்பிடணும். பட் வந்து டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருந்துச்சு.
மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போட்டிருக்காங்க. அதோட வந்து நம்ம 6 நாளாக சுற்றிட்டே இருக்கோம்ல, ஃபுல்லாக மேலே ஏறுறது, மலை மேலே ஏறுறது, குதிக்கிறது அப்படின்ட்டு ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கோம். நடந்துகிட்டே இருக்கிறதுனால ஒரு லெக் மசாஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த கடையை வந்துட்டு சூஸ் பண்ணோம். இங்கே நிறைய மசாஜ் கடைங்க இருந்துச்சு. பட் இந்த கடையில் தான் நல்ல ஃப்ரீயாகவும் ஸ்பேஷியஸாகவும் இருந்துச்சு. நிறைய பேருக்கு மசாஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லெக் மசாஜு, நெக் மசாஜு, ஹிப் மசாஜ் எல்லாம் நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேருமே பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து போயிட்டு உட்காந்த உடனே ஃபஸ்ட்டு வந்துட்டு யூக்கலிப்டஸ் இலைகள்லாம் போட்டு அந்த வாட்டரில் நம்மளை வந்து 5 மினிட்ஸ் கால் வச்சுக்க சொல்லுவாங்க. அது வந்து வெதுப்பாக தான் இருந்துச்சு. பட் நம்ம காலில் நல்லா சூடு தாங்கும் அப்படின்றதுனால எனக்கு என்னமோ அது சூடு சுத்தமாக இல்லை, சில்லுன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மசாஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு கால்லாம் வலிக்கவே இல்லை. இப்படி மசாஜ் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு எல்லாரையும் பார்க்கும்போது. ஸோ அதனால தான் நான் போயிட்டு பண்ணிக்கிட்டேன். உருட்டு நல்லாவே உருட்டு, செக்ல ஆட்டின சுத்தமான உருட்டு. உண்மையை சொல்லணும்னா முடிச்ச அப்புறம் தான் லைட்டாக வலிக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அந்த பொண்ணு சூப்பராக மசாஜ் பண்ணுச்சுங்க. ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. பண்ணும்போது அப்படியே சுகமாக இருந்துச்சு. முடிச்ச அப்புறம் மறுபடியும் நடந்து ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோம். நீங்கள் வந்து கிராபில் போகிறீங்க அப்படின்னா பேக் என்ட்ரன்ஸ் வழியாகவே போயிடலாம். பட் நாங்கள் வந்து பைக்கில் வந்ததுனால மறுபடியும் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்க்கு வந்தால் தான் பைக் ஸ்பாட்டுக்கு போக முடியும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இப்போ என்ட்ரன்ஸ்க்கு நடந்து வந்தாச்சு. என்ட்ரன்ஸில் உள்ளே என்ட்ராகும்போது போகும்போதே நாங்கள் பார்த்துருந்தோம். இந்த தாத்தா வந்து நிறையா வுட்டில் வந்து செதுக்கி நிறையா கொடுத்துட்ருந்தாங்க. இந்த தாத்தாவுக்கு வந்து எபவ் 75 இயர்ஸ் இருக்குங்க ஏஜ். அண்ட் என்ன தெம்பாக இந்த வுட்டில் அவர் செதுக்குறாரு தெரியுமா? அதை பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறைய டிசைன்ஸ் வச்சுருந்தாங்க. வியட்நாமு, பானா ஹில்ஸு, ஹோயானு, ஃபேமிலி, அவங்கவுங்க பேர் போடுறது, அந்த மாதிரி பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி 80,000 டாங்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்துட்டு ஏகாபாலா ஃபேமிலி அப்படின்னு போட்டுட்டு நம்ம மெமரிஸை வந்து செதுக்கி வாங்கிட்டோம். அண்ட் இதுக்கு வந்து லைனாக ஆள் நின்றுச்சு. வெயிட் பண்ணி வாங்கிட்டு கிளம்ப கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆயிடுச்சுங்க. பட் சச் அ ஸ்வீட் பர்சனுங்க இந்த தாத்தா. நாங்கள் கேட்ட மாதிரியே எங்களுக்காக நாங்கள் சொல்கிற விஷயங்களில் சரியாக அழகாக பண்ணி கொடுத்துருந்தாரு. இன்றைக்கி ஃபுல் டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இனிமே தான் ரகலையே இருக்குது. இப்போவே வந்து டைம் 11 கிட்ட ஆயிடுச்சுங்க. இப்போது நம்ம சின்னதாக ஒரு ரூம் டூர் ஒன்று பார்த்துடலாம். இங்கே வந்து லிஃப்டில் இருந்து இறங்குற உடனே சென்சார் மூலியமாக தான் லைட் எரியும். அப்புறம் நம்ம அந்த இடத்த விட்டு தாண்டி போகும்போது தானாகவே வந்துட்டு லைட் ஆஃப் ஆகிடும். பிகாஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பில் பர்பஸ்க்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்படி தாங்க சென்சருங்கிற பேரில் லைட் ஆஃப் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த சென்சர் எங்கெல்லாம் மனுஷனாக கூட மதிக்கலன்னு நினைக்கிறேன். சரின்னு லைட்டை போட்டுட்டு உள்ளே வந்த உடனே நல்ல சேஃப்டிக்காக 2 லாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன்று வந்து அந்த ஓப்பன் பண்ணால் நம்ம எட்டி பார்க்குற மாதிரி அந்த லாக் ஒன்று, அண்ட் நார்மல் லாக் ஒன்று, 2 லாக்குமே கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு ஷூ ரேக்கும் இருந்துச்சு. அண்ட் பக்கத்தில் இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வுட்டன் யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து டெய்லி க்ளீன் பண்ணிடுவாங்க. அதனால அவங்கள்ட்டையுமே வந்துட்டு ஒரு கீ இருக்கும். ஸோ நாங்கள் வந்து வெளியில் போகும்போது எல்லாத்தையுமே நல்லா சேஃபாக எடுத்து மேலே வச்சுட்டு போயிடுவோம். அப்போ தான் அவங்களுக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிவி யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி நமக்கு வந்து அது யூஸ் ஆகாது. பக்கத்துலேயே ஒரு டைனிங் டேபிள் அண்ட் அதுலேயே வந்துட்டு மைக்ரோவேவ் ஓவனும் இருந்துச்சு. இங்கே வந்து இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கேஸ் ஸ்டவ்வும் இருக்கும், ஓவனும் இருக்கும். இல்லை சில இடங்களில் ஸ்டவ் இல்லைனாலும் ஓவன் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு இங்கே மேக்ஸிமம் சமைக்கிற மாதிரி தெரில. எல்லாருமே வந்துட்டு வெளியில் வாங்கிட்டு வந்து ஓவனில் வச்சு எடுத்து சாப்பிட்ருவாங்க. அப்புறம் நமக்கு வந்து கிச்சனில் ஒரு டேபிள் டாப் ஸ்டவ்வுமே இருக்குது. இதில் வந்து சமைக்கலாம், இங்கே சாப்பிடலாம், அங்கே தூங்கலாம். குடும்பமே அது கிச்சன். சமைக்கலாம், சாப்பிடலாம், வறுக்கலாம், பொரிக்கலாம், அவிக்கலாம். இப்போ வந்து நம்ம சமைக்கவும் போகிறோம். சமைக்க தேவையான சில வெசல்ஸுமே வந்துட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜும் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜு அவங்களோடது தான். பட் உள்ளே இருக்க பொருளெல்லாம் எங்களோடது. மாப்பிள்ளை இவர்தா, ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த அதான் சமைக்கிறதுக்காக முட்டை, வெஜிடபிள்ஸ், ஆயில்னு எல்லா ஐட்டம்ஸும் பார்த்து பக்கத்தில் இருக்க க்ராசரி ஷாப்பில் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ராசரி ஷாப்ஸு, மெடிக்கல் ஷாப்ஸுன்னு அவசரத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே வந்துட்டு இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டனாங் பீச்சுக்கு டைரக்ட் பேக் சைடில் தான் இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது. லொக்கேஷன் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பின் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தோன்னா இங்கே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் ஒரு பெரிய மிரருமே இருந்துச்சு. தென் வந்து கிங் சைஸ் பெட்டுமே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு கோட் ரேக்குமே இருக்குது. ஆனால் கோட் ரேக்கில் எங்கள் 2 பேரோட ஸ்வெட் ஷர்ட்டும் போட்டு மொத்தமாக மூடிட்டோம். அது கோட் ரேக் மாதிரியே தெரியல இப்போது.
அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டை புக் பண்ணதுக்கு காரணம் இந்த வாஷிங் மிஷின் வித் ட்ரையரும் தான். இதுக்கு வந்து வாஷிங் பவுடர் மட்டும் நம்ம தான் வாங்கிக்கணும். மினி பேக்கெட்டுமே அவைலபிளாக இருக்குது இங்கே க்ராசரி ஷாப்பில். 7 நாளாக நாங்கள் யூஸ் பண்ண எல்லா ட்ரெஸ்ஸையுமே ஒரு டைம் போட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம். ட்ரை பண்ணியும் கொடுத்துட்றதுனால அப்படியே எடுத்து கூட வியர் பண்ணிக்கலாம். பக்காவாக இருந்துச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்ரூமும் ஷவரும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பக்கெட்டே எங்கேயுமே கிடையாது, இந்த ரூம்லன்னு கிடையாதுங்க. இந்த கண்ட்ரிலேயே எந்த ரெசார்ட்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து பக்கெட்டோ மக்கோ பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒன்லி ஷவர் ஆர் ஹேண்ட் ஷவர் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் இருந்த எல்லா ரெசார்ட்ஸ்லையுமே எங்களுக்கு வந்து ஹேண்ட் ஷவர் ஆர் ஷவர் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம ரெசார்ட் டூர் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சமைக்க போகலாமா? ஒரு டைம் ஆச்சும் நல்லா டேஸ்ட்டாக நம்ம குக்கிங்கில் சாப்பிட்லான்னு தோணும் இல்லையா, அந்த டைமில் சமைச்சு சாப்பிட்றதுக்காக தான் நாங்கள் இந்த குதிரைவாலி நூடுல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக மாமா. நூடுல்ஸ் கிண்டுறதுக்காக தேவையான வெஜிடபிள்ஸ், கேரட்டு, கொடைமிளகாய், ஆனியன், அப்புறம் வந்து முட்டை, ஆயிலு எல்லாமே வந்துட்டு இங்கே தான் வாங்கினோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நூடுல்ஸ் மட்டும் நாங்கள் ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து ஹெல்த்தியான எக் நூடுல்ஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுதான் வந்து இன்றைக்கி நைட்டோட பிரேக்ஃபாஸ்ட். இதுதான் இன்றைக்கி நைட்டோட பிரேக்ஃபாஸ்ட், இன்றைக்கி நைட்டோட டின்னர். அண்ட் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். ஐயோ சாரிங்க, டின்னர். பட் உண்மையை சொல்லணும் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் தான். பிகாஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி 12 o'clock கிட்ட ஆகிடுச்சு. நாங்கள் வந்து மிட் நைட்டில் தான் சாப்பிட போகிறோம். நமக்கு சாப்பிட்ற டைமிங் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஏன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து 12 o'clock அப்படின்னா இப்போ நம்ம ஊர் டைம் படி இங்கே வந்து 10 o'clock தான் ஆகும். ஸோ நம்ம ஊர் டைம் படி காலையில் 8 மணிக்கு தான் முழிப்பு வரும், நைட்டு வந்து 12 மணிக்கு தான் தூங்க தோணும். ஆனால் அது வந்து எங்களுக்கு இன்னுமே வந்துட்டு சேஞ்ச் ஆகலை. பட் கம்மியான டைம், ஒரு 4 hours to 5 hours தான் நாங்கள் வந்து இங்கே தூங்குறது. அப்படியே வந்துட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்கை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நீங்களே பாருங்க, விச்சுவிட்டு எண்ணெய் தள்ளிட்டு போயிட்டோம். இங்கே வந்து எனக்கு சமைக்க விட்டுட்டாங்க. வீட்லேயே சமைக்க மாட்டேங்கிறா, அப்புறம் இங்கே வந்து சமைக்கிறீங்க. வாங்கிட்டு வந்தோம். பட் குக்கிங் ஆயில் வந்து நமக்கு கிடைக்காததுனால நம்ம 400 ml பாட்டில் வாங்கினோம். இது வந்து முடிஞ்சால் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். பட் இது என்ன பண்ணணும்னு எனக்கு வந்து தெரியல. பட் உப்பில் வந்து நம்ம அந்த மாதிரி வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து இது உப்பு தானே. ஆமாம், உப்பு தான் சாப்பிட்டேன். இது வந்து நாங்கள் லஞ்ச் வாங்கின இடத்துல வந்து இதை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதுலேருந்து நான் வந்து கொஞ்சோண்டு எடுத்து போய் எல்லாத்தையும் போட்டுருவா. எல்லாத்தையும் வேணாம், கையில் எடுத்து போடு, கையில் எடுத்து போடு. இவ்வளோ கூட இன்னும் கொஞ்சம் போடு. எக்கா காய்கறி நிறையாப்பா. சால்ட்டு பேயா நீங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை ஃப்ளேவருக்காக அப்படியே மேலே மலைச்சாரல் மாதிரி தூவி கிண்டி இறக்குனா சூப்பரான ஹெல்த்தியான குதிரைவாலி எக் வித் வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி. சக்ஸஸ்ஃபுல்லாக வியட்நாமில் வந்து டனாங்கில் நம்ம குக் பண்ணி சாப்பிட போகிறோம். என்னோட குக்கிங்கில் சாப்பிட போகிறோம். அண்ட் டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் ஒரு ஹைஃபை கொடுங்க காய்ஸ். பாலாக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பார்க்குறவங்க லைக்கே போட மாட்டீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த வீடியோவில் நம்ம ஹோயான் போய் பண்ண சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் ஏகாபாலா. பாய்.